அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அனைவரும் நலமாக உள்ளீர்கள் என நம்புகின்றேன். ஒழுக்கமான ஒரு வாழ்வு இது அல்லாஹ்வின் புறத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத். பாருங்களேன், திருமறை வசனத்தை ஓதுறதுக்கும் ஹதீஸ்களை படிப்பதற்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தொழுவதற்கும் அமல்களை செய்வதற்கும் சிரமமாக இருக்கின்ற எத்தனையோ மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் நமக்கு ஒரு இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான் தெரியுமா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத். 5 நேர தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகின்றது. அப்படி சொல்லப்பட்டாலும் தொழுவதற்கு தன்னுடைய வியாபாரமோ உலக சில தேவைகளோ நெருக்கடிகளோ எனக்கு இருக்கின்றது என்று காரணம் சொல்லி விலகிச் செல்லக்கூடிய எத்தனை முஸ்லிம் மக்களை நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் அந்த அழைப்பை கொடுத்த உடனே பள்ளிவாசல் நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகம். இத்தனை வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் விலகிச் செல்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன விரும்புறீங்க என்பதை அல்லாஹ் பார்ப்பான். எனக்கு இந்த தீனுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அதனால இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆதாயம் இல்லை, எந்த ஒரு லாபமும் இல்லை, எல்லாரையும் மாதிரி இருந்துட்டு நாமளும் பெறுவோமே, இந்த ஒழுக்கக்கிட்ட வாழ்க்கை நாமளும் வாழ்ந்துட்டு பெறுவோமே, வாழ்ந்த பிறகு நம்ம அல்லாட்ட நம்ம தௌபா செஞ்சால் என்ன என்று நாம் நினைத்தால் அல்லாஹ் அந்த ஒழுக்க கேட்டு என்ன செய்வான், இறுதியாக நமக்கு சோதனையா ஆக்கிடுவான். எத்தனையோ மக்களை பார்க்குறோமா இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர், மிகப்பெரிய ஒரு நடிகை, மிகப்பெரிய ஒரு நடிகர், வாழ்க்கையெல்லாம் ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து நஷ்டப்பட்டு இதுதான் நேர்வழி இன்று இஸ்லாத்தை நோக்கி படையெடுக்கின்ற எத்தனை மக்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம், இருந்து கொண்டு அந்த ஹராமை எட்டி பார்க்குறோம். அந்த ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை அதோடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் அப்படி நாம் நினைத்தால் அந்த ஒழுக்க கேட்டு அல்லாஹ் நமக்கு சோதனையா மாத்திரும். நாம் இந்த உலகத்துடைய தேவைதான் எனக்கு மூலதனம் என்பதற்காக தீனே மறந்தவர்களுக்கு அல்லாஹ் இறுதியாக கொடுக்கப்படுகின்ற அந்த சோதனை என்ன தெரியுமா? உனக்கு செல்வம் தான் முக்கியம் என்று சொன்னால் அந்த செல்வத்தை திறந்து விடுவான். நீ மூழ்க வேண்டும், அந்த ஆடம்பரத்தை நீ வாழ வேண்டும். இறுதியாக அறியாத வண்ணம் அவர்களை பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அது போன்ற நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த தீனுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், வேற எதுவும் இந்த உலகத்திலே எனக்கு முக்கியம் இல்லை என்று வாழக்கூடிய அந்த முஹ்சீன்களை அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்துல சின்ன சோதனையை கொண்டு நான் சோதிப்பானே தவிர அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். இந்த உலக வாழ்க்கை தீனிக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.